Hi, hello viewers, very warm welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானில் இருக்கிற ஒரு கான்செப்ட் அண்ட் அதுக்கான ஒரு ப்ரோக்ராம். ஸோ இன்றைக்கி என்ன கான்செப்ட் அப்படின்னா ஸ்வாப்பிங் அப்படின்ற கான்செப்டை வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்வாப்பிங்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்வாப்பிங்கான ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்வாப்பிங் வந்துட்டு டோட்டலாக 2 வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராமில் போட்டு பார்க்க முடியும். ஸோ 2 வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம் என்னன்றதை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு வாட் இஸ் மீன் பை ஸ்வாப்பிங் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்வாப்பிங் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்வாப்பிங் அப்படின்னா என்னென்னா, ஸோ பைத்தானில் வந்துட்டு ஒரு 2 வேரியபிளில் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்துட்டு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு, இப்போ வேரியபிள் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு வேல்யூ, அதே மாதிரி வேரியபிள் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு வேல்யூ, இந்த ரெண்டையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிள் 2ல் ஸ்டோர் ஆகிருக்க ஒரு வேல்யூவாக வேரியபிள் 1க்கு மாற்றணும், வேரியபிள் 1ல் ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூவாக வேரியபிள் 2க்கு மாற்றணும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்வாப்பிங். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு வேரியபிள் 1ல் 10ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன், வேரியபிள் 2ல் 20 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் வேரியபிள் 2ல் ஸ்டோர் பண்ண 20-ஐ வேரியபிள் 1ல் ஸ்டோர் பண்ணணும், வேரியபிள் 1ல் ஸ்டோர் பண்ண 10-ஐ வேரியபிள் 2ல் ஸ்டோர் பண்ணணும். இந்த ப்ராசஸ் தான் வந்து ஸ்வாப்பிங். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்வாப்பிங் என்னன்றது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்வாப்பிங்கு ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஏன்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதில் வந்து 10ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பீன்ற வேல்யூ. ஓகே, ஸோ பீன்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 20ன்னு அதில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் பிஃபோர் ஸ்வாப்பிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ எதுக்காக நான் இங்கே வந்து பிஃபோர் ஸ்வாப்பிங் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து ஸ்வாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வேரியபிள்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து இங்கே பிஃபோர் ஸ்வாப்பிங் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஏவோட வேல்யூ ஸ்டோரில் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, பிரிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் பி. ஓகே, ஸோ பியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா 2 வேரியபிளில் காரஸ்பாண்டிங் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து ஸ்வாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்வாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இது ஈக்குவல் டு பி ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு பி கமா ஏ. ஸோ எதுக்காக அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ஸ்வாப்பிங். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏல இருக்கிற வேல்யூ பியில் வந்து ஸ்டோர் ஆகும், ஏல இருக்கிற வேல்யூ பியில் ஸ்டோர் ஆகும், பியில் இருக்க வேல்யூ ஏல ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணாச்சு வேல்யூஸை மாற்றியாச்சு. ஸோ ஸ்வாப்பிங் முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் இந்த வேல்யூஸை, ஏன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் இல்லையா. ஸோ பிஃபோர் ஸ்வாப்பிங் ஆஃப்டர் ஸ்வாப்பிங் என்ன இருந்தது அப்படின்றது. ஸோ அதுக்காக தான். ஓகே, ஆஃப்டர் ஸ்வாப்பிங்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஸோ பிரிண்ட் ஆஃப். ஓகே, ஸோ ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப். ஓகே, பியோட வேல்யூவை என்ன பண்ணிட்டேன் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரன் பண்ண வேண்டியதாக வந்துச்சோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரன் கொடுத்தோம்னா நம்மளோட அவுட்புட் கிடச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு பிஃபோர் ஸ்வாப்பிங் என்ன நடந்திருக்குன்னா ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் என்ன நடந்திருக்கு, ஏவோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 10. ஸோ இதுதான் வந்து ஸ்வாப்பிங். ஸோ இது ஸ்வாப்பிங் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா வீடியோ இதோட முடிய போகிறதில்ல. ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸ்வாப்பிங் வந்து இந்த வெரைட்டியில் தான் பண்ண முடியும் அப்படின்ற அர்த்தமும் கிடையாது. ஓகே, இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணியும் ஸ்வாப்பிங் பண்ணலாம், அதையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை கமெண்ட் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ ரைட். ஓகே, ஸோ அது என்ன மெத்தடாலஜி அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏவோட வேல்யூ ஏவோட வேல்யூ பிலையும் பியில் வேல்யூவை ஏலையும் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஃபஸ்ட் நமக்கு வேல்யூஸ் தேவை. ஏ ஈக்குவல் 10 கொடுத்தேன், நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு 20 கொடுத்தேன். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ என்னன்னா ஒரு டெம்பரரி வேரியபிள் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த டெம்பரரி வேரியபிளை ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு இதில் வந்து ஏவோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டெம்பரரி வேரியபிளில் ஏவோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஏ வந்துட்டு எம்டியாக இருக்கும். ஏவோட வேல்யூவை நான் என்ன பண்ணிட்டேன் ஏவோட வேல்யூ டெம்பரரியில் ஸ்டோர் பண்ணிட்டேன்.
இப்போ ஏவோட வேல்யூ எம்டியாக இருக்குமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பியை தூக்கி ஏல ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, பியை தூக்கி ஏல ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு பி எம்டி ஆயிருமா? ஸோ அது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெம்பரரி வேரியபிளை தூக்கி பியில் ஸ்டோர் பண்ணலாம். டெம்பரரி வேரியபிள் ஏவை ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தூக்கி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பியில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு வேலை முடிஞ்சது. ஸோ என்னன்னா பி இஸ் ஈக்குவல் டு டெம்ப் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அவ்வளோ இதுதான் வந்து ஸ்வாப்பிங். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இங்கே ஒரு சின்ன பிரிண்டிங் தான். என்னன்னா இங்கே வந்துட்டு இப்படி கொடுக்குற பிரிண்ட் ஆஃப் இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள பிஃபோர் ஸ்வாப்பிங் என்ன பண்ணுறேன் ஏ கமா பி. ஸோ ஏ கமா பி ஈக்குவல் டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா கமா கொடுத்துட்டு ஏ கமா பி. ஓகே, ஏவும் பியும் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு ஆஃப்டர் ஸ்வாப்பிங் இல்லையா? ஸோ ஆஃப்டர் ஸ்வாப்பிங் வந்துட்டு கண்டிப்பாக என்னென்னு பார்க்கணும். ஸோ ஆஃப்டர் ஸ்வாப்பிங் ஏ அண்ட் பியோட வேல்யூ ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, print of after swapping a comma b equal to ஸோ என்ன அப்படின்னா a comma b ரெண்டோட வேல்யூ ஸ்டோர் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு தேவையான அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ பிஃபோர் ஸ்வாப்பிங் ஏவோட பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் ஏவோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 10. ஓகே, ஸோ ரெண்டு வெரைட்டியில் வந்து ஸ்வாப்பிங் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஸ்வாப்பிங் என்ன, அது எத்தனை வெரைட்டியில் பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. அண்ட் நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.